ஹலோ ஹலோ அடேங்க அப்பா ஊருன்னா இதான் ஊரு. ஆனா ஊரை இப்படிலாம் ஜொலிக்கிறதுக்கு யாருக்கு மைண்ட் வரும் தெரியுமா? யாருக்கு? மைக் செட் தரங்களுக்கு மட்டும்தான் அந்த மைண்ட் இருக்கும். எந்த ஊரை எப்படி ஜொலிக்கணும், எப்படி ரசிக்க வைக்கணும், எப்படி வந்து கவர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்மள இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் என்ன இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வணக்கம் 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 வணக்கம். மைச்செடிக்காரனே உங்களுக்கு தான் முதல் வணக்கம். மைச்செட்டு பேர் என்ன? பாக்ஸில் அழுத்தி பேசிருக்கீங்கள? கேசவன். கேசவன் ஆடியோ. நம்ம வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கேசவன் ஆடியோவை நீங்க கூப்பிடுங்க. அந்த ஆடியோவில் ஆபரேட் பண்றவங்களும் நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஏப்பா? இல்லைங்க, கல்யாணம் பண்ணோம்னா வச்சுக்க, அந்த மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு பொம்பளையை விட. வெக்கமே இல்லாம அவரு தான் வந்து பேசணும். அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. அதனால எனக்கு அந்த கல்யாணம் பண்றதெல்லாம் கிடையாது. அப்படி கல்யாணம் பண்ணா மைசெட் ஆபரேட்டர் தான் கல்யாணம் பண்ணணும். அவர் தான் விடிய விடிய நோண்டிக்கிட்டே இருப்பாரு. அவரு மிக்சியை பிடிச்சி திருவுற மாதிரி நம்மளே திரும்பிட்டே இருப்பாரு. அதான் இவருங்க பெட்டிக்காரங்களே வணக்கம். நிலங்காரங்களே உங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆரோண்டு கதையே வணக்கம். தலைக்காப்பா உங்களுக்கு வணக்கம். சரிங்கப்பா, இந்த மாதிரி சீனை எங்கேயும் பார்த்ததே இல்லை. ஆமா, நோய்க்கு போட்டு நோய்க்கு எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். வந்த வேலையை பார்த்துருவோமா? சூப்பரா இருக்கா? அப்ப முடிஞ்சுமே கை தட்டினீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பு உண்டாகி நிறைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். ரொம்ப அமைதியாக ரசிக்கிறாங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டி குடும்பம்னா என்ன தெரியுமா? புருஷன் பொண்டாட்டினா என்ன தெரியுமா? என்னோட சொல்லி கொடுங்க. எட்டு பல்லாவே இருந்தாலும் தன் மனைவி எவன் ஒருத்தர் சார் யார் ஒருத்தர், ஏன்னா என் வீட்டுல பேசி அதே பழக்க வழக்கம் வந்துருச்சு. எல்லாரும் போக போக தான் மாறும் பழக்க வழக்கம் அப்படிதானே. ஆமா, யார் ஒரு தன் மனைவிய எட்டு பல்லா இருந்தாலும் எனக்கு நீ பிடிச்ச மாதிரி இருக்கடி, அழகா இருக்க, லட்சணமா இருக்க, தேவதமா இருக்கேன்னு சொன்னாதான் இன்னும் வீட்டுக்காருக்கு முன்னாடி அவங்க அழகா மாறதை விட அவங்க செய்யற செயலும் சிறப்பா இருக்கும். அது மாதிரி ஆளும் மண்டையும் பல்லும் செய்சு என் தலையில கொண்டு வந்து கிரகத்தை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா காலையில சாணி போடுற கரைச்சு வாயில உனக்கும் பொம்மாவுக்கு ஊத்தி விட்டு அந்த பொம்பளை. அது மாதிரி இருக்கு நாடகம். நாங்க வந்து ஆடுறது பாடுறது சாமிக்காகவும் அடுத்து உங்களுக்காக. நீங்க ரசிப்பீங்க, நீங்க கேட்பீங்க, நீங்க பாப்பீங்கிறதாதான்
நான் உண்மையாவே இன்னைக்கு போக வேண்டிய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஆமா, அது நம்ம ஊருக்காகவே ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டனால திடீர்னு கூட்டனால வந்திருக்கேன். நான் வந்து திண்டுக்கல் சுமதி டான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். அர்ஜென்டாக அவ்வளோ நான் எதுக்காக வந்தேன்? எதுக்காக கேட்கிறா? எதுக்காக இல்லை நீங்களும் அவங்க கேட்டுக்கிறாங்க, நீங்க வந்திருக்கீங்க. இல்லைங்க, நான் எதுக்காக வாய் பேசாத பூச்சி. ஆமா, அழகமான பிள்ளை. ஆமா, உள்ளூரை சேர்ந்த டிஎம் சிவா அவர்கள் நீ பாராட்டி அன்பளிப்படுத்த நல்ல உள்ளத்துக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. ஐயா கட்டி ஊத்து கடிப்போம். ஆனா ஒரு கையத்தே விடுங்கப்பா. சாம்பாரா ரசம் அது என்னது குழம்பா? ஈயத்தை எப்படி கட்டிட்டு வரியா? சிறுநீரக பொய்யாட்ட இருக்குது. அப்பாடி என்ன உடம்பு
கத்த மாட்டேன் சோதிக்காத நினைக்கிறேன்